உங்களுக்கும் எனக்கும் பரத்திலிருந்து ஜீவன் உண்டு என்பதற்கான அடையாளம் என்ன? விசுவாசம் கிரியை செய்யாமல் இருந்தால் செத்ததா இருக்குமானால் அப்ப கிரியை செய்கிற விசுவாசம் என்னவா இருக்கும்? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரத்துக்குரிய ஜீவன் இருக்கா இல்லையா என்பதற்கான ஒரு அடையாளமே கிரியை செய்கிற விசுவாசம் தான். ஏனென்றால் கிரியை செய்கிற விசுவாசம் செத்த விசுவாசமே, ஆனால் கிரியை செய்கிற விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசமே இருக்க வாய்ப்புண்டு. உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பரத்திலிருந்து பிறந்து பரத்துக்குரிய ஜீவனை உடையவர்கள் என்று? என்ன அடையாளம் இருக்கா உங்ககிட்ட? நாவை அடுக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்ப யாரால் கூடும்? நாவை அடுக்க யாரால் கூடும்? 8 வசனங்களுக்குள்ள எது மனுஷனால் ஒரு மனுஷனாலும் அவனுடைய நாவை அடக்க முடியாது என்று சொன்னதே, ஆனால் அப்ப நாவை அடக்குவது எது? ஜேம்ஸ் எபிசோல் சாப்டர் 3 வசனம் 13 18 வசனங்கள் வரைக்கும் தமிழில் மாத்திரம் வாசிக்க கேட்கலாம். உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பரத்திலிருந்து ஜீவன் இருக்கா இல்லையா என்பதான அடையாளத்தை குறித்து நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் தியானிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து தியானிக்கிற வேத பகுதி என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் பரத்திலிருந்து ஜீவன் உண்டு என்பதற்கான அடையாளம் என்ன? வாட் இஸ் தி சைன் ஆர் சிக்னல் that we have the life from above? பரத்திலிருந்து நமக்கு ஜீவன் இருக்கா இல்லையா என்பதற்கான அடையாளம் என்ன? நமக்குள்ளாக மரணம் இருப்பதற்கான அடையாளம் கடந்த 2 வாரத்திலே நாம் பார்த்தது 3ஆம் வசனம் 1-12 வரைக்கும் நம்முடைய நாவுதான் நமக்குள்ளாக மரணம் உண்டு என்பதற்கு பெரிய ஒரு அடையாளம். அது குறித்து டீட்டெயில் நாம் பார்த்து முடித்தோம். நாவல நரகத்தை பார்க்கலாம், நாவல மரணத்தை பார்க்கலாம், நாவல விஷத்தை பார்க்கலாம், நாவல சாபத்தை பார்க்கலாம். இப்படி நம்முடைய நாவை பார்க்கும் பொழுது நமக்குள் மரணம் இருப்பதற்கு ஒரு நல்ல அடையாள சின்னமாக இருக்கிறது நம்முடைய நாவு. ஆனால் நமக்குள்ள பரத்துக்குரிய ஜீவன் இருக்கா இல்லையா என்பதற்கான அடையாளம் என்ன? எந்த நாவை வைத்து அல்லது எந்த சரீரத்தின் அவயவங்களை வைத்து நமக்குள்ள பரத்துக்குரிய ஜீவன் இருக்கா இல்லையா என்பதற்காக ஒரு அடையாள சின்னமாக பார்க்க முடியும். முதலாவது, ஒரு கிறிஸ்தவனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்குள் பரத்துக்குரிய ஜீவன் உண்டு என்பதற்கான அடையாளத்தை அவர் பார்ப்பதற்கு முந்தி மற்றவர்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் 2ஆம் வசனம் 26-26, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. விசுவாசம் கிரியை செய்யாமல் இருந்தால் செத்ததா இருக்குமானால் அப்ப கிரியை செய்கிற விசுவாசம் என்னவா இருக்கும்? கிரியை செய்யாத விசுவாசம் செத்த நிலையில் இருக்குமானால் கிரியை செய்கிற விசுவாசம் என்னவாக இருக்கும்? ஜீவனுள்ளதா இருக்கும். கிரியை செய்கிற விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசமா இருக்கிறபடியால் அந்த கிரியை உலகத்தாருக்கு நன்றாக தெரியும். அதை பத்தி எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரத்துக்குரிய ஜீவன் இருக்கா இல்லையா என்பதற்கான ஒரு அடையாளமே கிரியை செய்கிற விசுவாசம் தான். ஏனென்றால் கிரியை செய்கிற விசுவாசம் செத்த விசுவாசமே, ஆனால் கிரியை செய்கிற விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசமே இருக்க வாய்ப்புண்டு. எந்த விசுவாசம் அல்லது எப்படியாப்பட்ட கிரியை விசுவாசம் செய்கிறது என்பதான கேள்விக்கு 2ஆம் அதிகாரம் வசனம் 23 பதில் அளிக்கிறது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று.
வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதுதான் விசுவாசத்தின் கிரியை. இதை நான் ஆரம்பத்தில் சொல்லி முடித்தேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறேன். ஏனென்றால் நீ கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். டீப்பா போனாக்கா சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியாது. ஆகையால் தான் மேல்நோட்டமா சொல்ல கர்த்தருடைய ஆவியினருக்குள்ளாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். 2 வசனம் 23 நீங்கள் வாசிக்கும் பொழுது, வேதத்தை நிறைவேற்றுவதுதான் விசுவாசத்தின் கிரியை. வேதத்தை நிறைவேற்றும் பொழுது என்ன நிறைவேறுகிறது? நீதி நிறைவேறுகிறது. இன்னொரு விஷயம் 2:23 வாசியுங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப விசுவாசத்தின் கிரியை என்ன? வேதத்தை நிறைவேற்றுவது. வேதத்தை நிறைவேற்றும் பொழுது என்ன நிரூபிக்கப்படுகிறது? என்ன ஸ்தாபிக்கப்படுகிறது? நீதி. புரிஞ்சுதா? 1 புரியல உங்களுக்கு? மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். மனுஷனுடைய கோபம் எதை நடப்பிக்க மாட்டாது? கடைசி இந்த வசனம் நான் வருவேன். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்ப எது தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறது? விசுவாசம். விசுவாசம் தான் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறது. எப்படி? விசுவாசம் என்ன செய்கிறது? வேதத்தை நிறைவேற்றுகிறது. வேதத்தை நிறைவேற்றுவதன் நிமித்தமாக நீதி நிறைவேறுகிறது. ஆகையால் நீ ஒரு நீதிமானா, நான் ஒரு நீதிமான் என்பது நமக்குள்ள இருக்கிற கிரியை செய்கிற விசுவாசம் அது பிரத்யட்சமாய் காண்பிக்கும். வேதம் உங்களை குறித்து நீதிமான் என்று அறிவித்திருந்தாலும், ஆண்டவராகிய இயேசுநாதனுடைய பாவ நிவாரண பலி நிமித்தமாய் முன்குறிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகளையும் பிதாவாகிய தேவன் நீதிமான்கள் என்று அவருடைய பரலோக சுப்ரீம் கோர்ட்ல அறிவித்திருந்தாலும், நீதிமானாக்கப்பட்ட ஒரு விசுவாசியும் தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நீதியை காண்பிக்கத்தக்கதாக விசுவாசம் கிரியை செய்கிறது. ஆகையால் தான் கர்த்தருடைய நீதி மனுஷனுடைய கோபம் நிறைவேற்றாது. அதற்கு அர்த்தம் கடைசியில் சொல்லல முயற்சி செய்வேன். கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுவது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிய செய்கிறது கிரியை செய்கிற விசுவாசம். இப்படி கிரியை செய்கிற விசுவாசத்தை வைத்து கர்த்தருடைய வேதத்தை கீழ்ப்படுகிற எந்த புருஷனையும் எந்த ஸ்திரீயையும் வேத வாக்கியம் சொல்வது 3 வசனம் 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி. அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசி என்ன? பூரண புருஷன். யார் பூரண புருஷன்? விசுவாசத்திலே வேதத்தை நிறைவேற்றி நீதியை நடப்பிக்கிற எல்லா சகோதர சகோதரி ஊழியக்காரன் முதற்கொண்டு பூரண நிலையில் இருக்கிறார்கள். என்ன பூரண நிலை என்றால், அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை தங்களுடைய சரீரத்தில் நடப்பித்து காண்பிக்கிறவர்கள். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னால் அவர்கள் அந்த சரீரத்தில் செய்யாமல் இருப்பார்கள். திருடாதிருப்பாயாக என்று சொன்னால் அவர்கள் அந்த சரீரத்தில் திருட்டுத்தனத்தை யோசிக்கவோ செயல்படவோ மாட்டார்கள். பவுலுடைய பதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீதியின் காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜீவனை ஏற்படுத்துங்கள் என்று 6 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர்ல. ஆகையால் நீதியின் காரியங்கள் நிறைவேற்றத்தக்கதாக இந்த சரீரத்தின் அவயவங்களை செயல்படுத்துகிறார். வேத வாக்கியத்தை உச்சரிக்கிற ஒரு விசுவாசிய ஊழியக்காரனும் தன்னுடைய சரீரத்தை அதுக்கு ஏற்றபடி செயல்படுத்துகிறவன் பூரண புருஷனாக 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளோ இருந்தும் உங்களுக்குள்ளாக ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் தனக்குள்ள பருத்துக்குரிய ஜீவன் இருக்கிறதற்கு என்ன அடையாளம் என்ன? நான் நீதியா வாழ்கிறேன், அது பார்க்கிறவங்களுக்கு தெரியுது. நான் உண்மையா வாழ்கிறேன், பார்க்கிறவர்களுக்கு தெரியுது. ஜீவ வார்த்தை நான் கடைபிடிக்கிறேன். கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் ஜீவ வார்த்தை என் மனசுல ஞாபகப்படுத்தி இருக்கிறாரோ, என் மண்டல எந்த அளவுக்கு புரிந்து கொள்ற அளவுக்கு சத்தியத்தின் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரோ அதை நான் கீழ்ப்படுகிறேன். எனக்கு முழு வேதாகவும் தெரியாமல் இருக்கலாம், இதற்கு பெரிய பெரிய உபதேசங்கள் தெரியாமல் இருக்கலாம், பெரிய பெரிய பதங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த சின்ன அறிவில நான் புரிந்து கொள்ளத்தக்கதாக சின்ன சின்ன பிரமாணங்களை எனக்குள்ளாக நினைவுபடுத்துகிற ஆவியானவர் அந்த பிரமாணங்களை நான் அனுதினமும் கீழ்ப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம், கீழ்ப்படிந்திருக்கலாம். அது பார்க்கிறவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். சொல்லுவாங்க அநேக மாற்றங்கள் அவன்கிட்ட தெரியுது, ஏன் பழைய மனிதி பேச மாட்டேன்றான். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பரத்திலிருந்து பிறந்து பரத்துக்குரிய ஜீவனை உடையவர்கள் என்று? என்ன அடையாளம் இருக்கா உங்கள்கிட்ட? இன்றைக்கு அதை நான் சொல்ல விரும்புகிறேன்.
What is the sign or signal that you have to prove yourself experientially that you have the life from above? பரத்துக்குரிய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறதான அனுபவ ரீதியான ஒரு அடையாளம் என்ன உங்களுக்கு இடத்தில்? நீங்க எப்படி தெளிவாக ஒரு விசுவாசி தெளிவாக சொல்ல முடியும் தன்னுடைய அனுபவத்திலே நான் பரத்துக்குரிய ஜீவனை உடையவன்? பார்க்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுடைய நீதியின் கிரியைகள், வேதத்தை கீழ்ப்படிதலை நீங்கள் காண்பிக்கும் பொழுது, உன்னை நீ நேசிப்பது போல் பிறன் நேசிப்பையாக என்பதான ராஜரிகமான பிரமாணத்தை நீ கடைபிடிக்கும் பொழுது தெளிவாக உலகத்தாருக்கு தெரியும், உங்க மனைவிக்கு தெரியும், உங்க புருஷனுக்கு தெரியும், உங்க பிள்ளைகளுக்கு தெரியும், நீங்கள் மெய்யாகவே நீதிமான், தேவனுடைய சிநேகிதன் என்று நிச்சயமா அவர்கள் சொல்வார்கள், ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல. ஆனால் கீழ்ப்படுகிற உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது நீங்கள் பரத்திலிருந்து ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் என்று? அது நான் சொல்வதற்கு முந்தி ரொம்ப ஷார்ட்டாக 3ஆம் அதிகாரத்தில் அப்போ இருந்த பிரச்சனையை கொஞ்சம் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் அதிகாரத்தில் எதற்காக யாக்கோபு திடீரென்று 1ல் ஒரு கூட்ட மக்களை அறிமுகப்படுத்துகிறார் என்று? 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. உங்களில் அநேகர், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களில் அநேகர் என்றால் என்ன வார்த்தைக்கு அர்த்தம்? 2:2. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, உங்கள் ஆலயத்தில், உங்கள் மத்தியில் என்று 3:1 சொல்லப்படுது இல்லையா? என்ன உங்கள் மத்தியில் என்றால் உங்கள் ஜெப ஆலயத்தில். அது எருசலேம் இல்லையா? அல்லது செதடிக்கப்பட்ட 12 கோத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த பாலஸ்தீன் நாட்டுல, அந்த எல்லா இடத்துலயான்னு தெரியல, ஆக மொத்தத்துல ஜெப ஆலயத்திலே கூடி வருகிற கிறிஸ்தவர்களா இருக்கிற யூதர்கள், கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிற யூதர்கள் நடுவில் இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவ யூதர்கள். அவங்கள பார்த்து சொல்ற வார்த்தை, உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. ஏனென்றால் இந்த போதகர் என்று ரப்பாய்க்கள், சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர் இயேசுவினுடைய காலகட்டத்தில் அவர் அதிகமாய் கடிந்து கொண்டு சபிச்சது எல்லாமே இந்த வேதத்தை தவறாக கையாழ்ந்த ஆட்களை தான். அவர் பொதுவான வேசிக்காரரையும், பாவிகளையும், குருடரையும், கர்த்தரை அறியாத அந்நிய ஜனரையும், புறஜாதிகளையும் அவர் கர்த்தராகிய இயேசுநாதர் எப்பவுமே சபிக்கவில்லை. யார் வந்தாலும் அங்கீகரித்து அணைத்து கொண்டார், அவங்களுடைய விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு பதில் கொடுத்தார். ஆனால் கர்த்தர் ரொம்ப கொடூரமாக, கடினமாக கடிந்து கொண்ட ஒரு கூட்டம் யார் என்றால் இந்த வேதத்தை கையாளுந்த போதகர்கள் தான். அப்படி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ யூதர்களிலே அநேகர் போதகர் ஆகும்படியாக விருப்பம் கொண்டார்கள். என்றால் இயேசுநாதருடைய கட்டளை புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள் என்று கர்த்தராகிய இயேசுநாதர் சொன்னபடியால் அவங்க போதிக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். போதகர் என்று சொன்னாலே அவர்களுக்கு என்ன எண்ணம் என்றால், பொதுவான மக்களுக்கு அருளப்படாத பரத்துக்குரிய பெரிய ஒரு வெளிப்பாடு போதகனுக்கு கிடைச்சிருக்கிறதாக ஒரு பெரிய விசேஷித்த ஸ்தானத்தை ஜனங்களுக்கு முன்பதாக காண்பிப்பார்கள். ஆகையால் தான் யாக்கோபு கேட்கிற கேள்வி 3:13, 3:13, உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ. உங்களில் ஞானி யாரு? உங்களில் என்று சொல்றது யாரை? 3:1 உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களா என்று சொன்னதற்கு திருப்போ உங்களில், போதகரான உங்களில் அநேகர் போதகராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஞானிகள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். பொதுவான மக்களுக்கு அருளப்படாத ஞானம் போதகனுக்கு கிடைத்ததாக அவர்கள் பொதுவான மக்களுக்கு ஒரு படி மேல் இருக்கிறதாக காண்பித்திருக்கிறார்கள். ஆனா இயேசுநாதர் ரொம்ப தெளிவாக நடைமுறையில் காண்பித்தது என்ன? போதகராய் இருக்க விரும்புகிறவன் முதலாவது அடிமையாக இருக்க வேண்டும் என்று கால்களை கழுவி காண்பித்தார் இயேசுநாதர். ஆனா இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் இந்த போதகர்கள் தங்களுக்கு பொதுவான மக்களை பார்க்கிலும் பரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானமும் அறிவும் விவேகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வெளிப்பாடு பொதுவான மக்களுக்கு கிடைக்கவில்லை, எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று அன்றைக்கு கிறிஸ்தவ யூதர்கள் ஜெபாலயத்தில் கூடி வரும் பொழுது அவங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இந்த பிரதரா இவருக்கு இந்த வரம் இருக்குது, அந்த சகோதரியா அவங்களுக்கு அந்த வரம் இருக்குது, இவருக்கு பரத்திலிருந்து ஞானம் அருளப்பட்டிருக்கிறது, இவர் ரொம்ப ஒரு விசேஷித்த ஒரு ஊழியக்கார் இவர் என்று இன்னைக்கும் டிராமா போடுற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி கூட்ட மக்களை இந்த இடத்துல யாக்கோபு ரொம்ப கடினமாய் கடிந்து கொள்கிறார். சரி, நீ சொல்லுகிறாய் ஞானம் உனக்கு பரத்திலிருந்து விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருக்குமே விசுவாசிகளுக்கு பொதுவான சாதாரண மக்களுக்கு அருளப்படாத விசேஷ ஞானம் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை நீ காண்பிக்க வேண்டும். எப்படி? வாயை திறந்து பேசுவது நிமித்தமாகவா? நீ வாயை திறந்து பேசினால் என்ன நடந்தது என்று 3ஆம் அதிகாரம் 1-12 ரொம்ப தெளிவாய் சொன்னார். உன் நாவை திறந்தாலே
ஒரு விசை உங்களுடைய சந்தோஷத்துக்கு நான் 3:6 இருந்து கொஞ்சம் வாசியுங்கள். கப்பல்களையும் பாருங்கள், அவைகளை மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். அப்போ நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? என்ன பேசிட்டு இருக்கிறாய்? பெருமையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறாய். பெருமைன்னு என்ன சொல்லுங்க? 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள தன்னுடைய சரீரம் செய்ய முடியாததை உச்சரிக்கிறவன் பெருமையுள்ளவன். நீ சொல்றது ஒண்ணுமே உன் சரீரத்துல தெரியல, உன் சரீரத்துல பார்க்க முடியல, உன் சரீரத்தை நீ ரூல் பண்ண முடியல. சரீரத்துல கரபிடிக்காத, சரீரம் செய்யாததை வாயில உச்சரிக்கிறது எல்லாமே பெருமையான பேச்சு தான். உங்க சரீரமும் என் சரீரமும் எதெல்லாம் செய்யறது இல்லையோ அதெல்லாம் பேசக்கூடாது, உச்சரிக்க கூடாது. நீ பாவம் செஞ்ச இந்த கரங்களை வச்சு ஆமா ஆண்டவரே, ஆகியால் தான் 4வது இடத்துல பேசுறாரு, கரங்களை சுத்தம் பண்ணுங்கள், மண்டையை சுத்தம் பண்ணுங்கள், இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கள், பாதங்களை சுத்தம் பண்ணுங்கள். ஏன்? நீங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. கர்த்தர் நம்மள பாவி என்று சொன்னால் கண்டிப்பா ஆண்டவரை ஒத்துக்கொள்கிறேன். சரீரத்தின் அவயவங்களை கொண்டு நீ செய்யாததை பேச வேண்டும். எல்லாருக்கும் நான் உதவி செய்யறேன். என்ன உதவி செஞ்சுட்டு இருக்கிற? எப்படியோட உதவி செய்கிற தெரியுமா நீ? 2:16 இப்ப இருக்கிற என்ன மாதிரி இருக்க ஊழியக்காரங்களுக்கு ஏத்த நல்ல வார்த்தை அது. 2:16 உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்பா கொடுக்கறது ஆக்ஷனு, சொல்றது நீ இல்ல, பிசாசம் சொல்லுவான். அது இன்னும் நல்லா சொல்லுவான், அவன் அழகா பேசுவான். ஆகையால் சரீரத்தின் அவயவங்கள் செயல்படாதவைகளை மேடலையாகட்டும் வீட்டிலேயாகட்டும் பேசக்கூடாது. அதெல்லாம் வீண் பெருமையான பேச்சு. அது கண்களை உண்மையா வச்சியா? மனசை உண்மையா வச்சியா? இல்லையே. சரீரம் செய்யாததை வாயில பேசினால் அது வீண் பெருமையான பேச்சு. அதுக்கெல்லாம் கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அதனால ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட ஆகையால் 3:1 சொல்ற வார்த்தை 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேக போதகராக இருப்பீர்களாக. ஆகையால் நீங்க என்ன ஆவாதீங்க? போதகராக வேண்டாம். ஏன் போதகராக வேண்டாம்? நீங்க சொல்றது உங்களால கரைபிடிக்க முடியாது. அப்ப போதகர் எதை மாத்திரம் பேசணும்? எது போதகன் கரம் பிடிக்கிறானோ அதை பேசணும். உன்னால கரைபிடிக்க முடியாததை நீ ஏன் பேசிட்டு இருக்கிற? ஆகையால் நாவு எப்படிப்பட்டது? 6:7 சீக்கிரம் வாசிடுங்க, நான் கீழே போகணும். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகியவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்ப யாரால் கூடும்? நாவை அடக்க யாரால் கூடும்? 8 வசனங்களுக்குள்ள எது மனுஷனால், ஒரு மனுஷனாலும் அவனுடைய நாவை அடக்க முடியாது என்று சொன்னதேயானால் அப்ப நாவை அடக்குவது எது? கிரியை செய்கிற விசுவாசம். ஏன்? கிரியை செய்கிற விசுவாசம் எதை மாத்திரம் கிரியை செய்து? வசனத்தை. அப்போ கிரியை செய்கிற விசுவாசம் உள்ள விசுவாசி அல்ல ஊழியக்காரர் எதை மாத்திரம் பேசுவான்? அவன் எந்த வசனத்தை கீழ்ப்படுகிறானோ அதை மாத்திரம் தான் பேசுவான். கீழ்ப்படியாதவைகளை உச்சரிக்கவே மாட்டான். ஊழியக்காரர் இப்ப இருக்கிற ஒரு ட்ரெண்ட் எப்படி போகுதுனாக்கா, அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே ஆகுதுன்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு. நானும் உண்மையை சொல்லுகிறேன், ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் ஆகுறது கிடையாது. அதனால தான் யாக்கோபு சொல்ற வார்த்தை, நீ பேசாத, மாறாக 3:13 சொல்லு. 3:13 now. உங்களின் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவுள். அப்போ என்ன பண்ண? நீ உன்னுடைய ஞானத்தை பேசணுமா காட்டணுமா? பேசணுமா காட்டணுமா? உன்னுடைய ஞானத்தை உன்னுடைய ஞானத்தை நீ பேசாத. உன் ஸ்பீச்சில், உன்ன கம்யூனிகேஷன்ல, உன்னோட ஃப்ளூன்சில உன்னை ஞானம் வேணா பயங்கரமாகறாங்க உலகத்தார். உன்னோட கோடி மடங்கு பெருகிருக்கிறாங்க உலகத்தார். 7 வயசு பையன் டிகிரியோடைய போர்ஷன் பேசுறான். அவன் உலக பிசிக்ஸ்லயும் மேத்தமெட்டிக்ஸ்லயும் உலகத்தான் முன்னாடி நீ என்ன ஒன்றும் கிடையாது. அவன் கண்டுபிடிச்சு 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 கர்த்தருடைய இயற்கையை வைத்து அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். நீ பார்த்தா பெரிய ஞானின்ட்டு வாயில மாத்திரம் பேசிட்டு இருக்கிற.
எவ்வளோ டைமென்ஷன்ல கண்டுபிடிச்சுன்னுக்குறாங்க. அநேக புது புது பிரமாணங்கள் பூமியில செயல்பட்டு கொண்டு வருகிறதாக. அதனால நீ உன்னுடைய பேச்சில் ஞானம் என்று சொல்லாத. பேச்சில் ஞானம் தெரியணுமா? அதனால தான் வேத வாக்கியமே இப்பிரபஞ்சத்தின் ஞானி என்று சொல்லப்படுகிறது. பிளேட்டோ, அரிஸ்டாட்டல், சாக்ரட்டிஸ் அவங்களாம் சாதாரண நாள் கிடையாது. ஞானிகள், தத்துவ ஞானிகள் அவர்கள். உலகத்தின் தத்துவத்தை சொன்னவர்கள் அவர்கள். அப்புறம் போல் கேட்கிற கேள்வி, இப்பிரபஞ்சத்தின் ஞானி எங்கே? கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார். போல் சொல்ற வார்த்தை, நாங்கள் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தோட ஞானிகள் போல் உங்களிடத்தில் பேசவில்லை. மாறாக the Holy Spirit demonstrated what we spoke. நாங்கள் பேசினதை சத்தியமுள்ள ஆவியானவர் அதை டிமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பித்தார். நீங்கள் பார்க்கிற விதத்தில் இருந்தது எங்களுடைய ஞானம் என்று 1 1 கொரிந்தியர்ல பவுல் ரொம்ப தெளிவாய் பேசுகிறார். அதனால ஞானத்தை யாக்கோபு சொல்ற வார்த்தை, நான் பார்க்க வேண்டும் உன்னுடைய ஞானத்தை. ஆனா யாக்கோபு பெரிய ஞானி. அவரை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஞானம் தெளிவாய் தெரியும். ஆனா யாக்கோபு இவங்களை ஒத்து பார்த்திருக்கிறாரு, இவங்கள்ட்ட ஞானம் இல்லை, வேற ஏதோ இருக்கு. யாக்கோபு பார்த்திருக்கிறாரு, இவங்கள்ட்ட ஞானம் இல்லை. அப்ப வேற என்ன இருந்தது? 3 அதிகாரம் வசனம் 14, 3:14. உங்களில் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்ப என்னத்த பார்த்திருக்கிறாரு? ஞானத்தையா பார்த்தாரு? யார்கிட்ட? 3:1 நீங்க லிங்க் விட்டுறீங்க. 3:1 என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்கள். யாரை பத்தி பேசியிருக்கிறாரு? டீச்சர்ஸ், போதகர்கள். யாக்கோபு பார்த்திருக்கிற சில போதகர்களை பார்க்கும் பொழுது, உன்னிடத்திலே பரத்துக்குரிய ஞானம் ஒன்னும் தெரியலையே, என்ன பாரு, நான் உனக்கு பரத்துக்குரிய ஞானத்தை நான் காண்பிக்கிறேன் காட்டியிருக்கிறார். வசனம் 17. அது பார்க்கலாம் சீக்கிரமா ஷார்ட்டா. ஆனால் இவர் அவங்கள்ட்ட ஞானம் இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்களை ஒத்து பார்க்கும் பொழுது ஞானம் இல்லை. மாறாக என்ன வார்த்தை? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால். கசப்பான வைராகியமும், கசப்பான வைராகியம், பிகாஸ் பாய்சனஸ், விஷமுள்ள வைராகியம். ஜேலாஸ் என்பதான வார்த்தைக்கு சூடு, உற்சாகம். நல்ல உற்சாகம் கிடையாது. அது விஷம் நிறைந்த உற்சாகம், மத்தவங்களை தாக்கத்தக்கதான உற்சாகம். இன்னைக்கு இந்த மேடல் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா பிரசங்கம் பண்றது, அந்த உற்சாகம் சரியா உற்சாகமா என்னன்னு கொஞ்சம் பார்க்கணுமாகுது. கசப்பான வைராக்கியமும் அர்த்த வார்த்தை விரோதத்தையும் வைத்தீர்கள். எரித்தேயா, விரோதம் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் கோபத்தை எழுப்பி விடுகிற ஸ்டிமுலேஷன், ஸ்டிமுலேட் டு குவாரல். வாக்குவாதம் செய்யத்தக்கதாகவும் சண்டை போடத்தக்கதாக கோபத்தை எழுப்புகிற 2 விதமான காரியத்தை நான் உங்களிடத்தில் போதகர்களே உங்கள்ட்ட நான் அதுதான் பார்க்கிறேனே தவிர பரத்துக்குரிய ஞானத்தை நான் பார்க்கவில்லை. ஆகையால் இந்த விரோதமும் இந்த வைராக்கியமும் எங்க கொண்டு போக தெரியுமா? 3:16, 3:16. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. என்ன இருக்குதாங்க? அந்த 2 வார்த்தை முன்னாடி வந்துச்சுங்க. 14 கவனிச்சிங்களா? 14 வந்துச்சு கசப்பான வைராக்கியமும் விரோதமும். மறுபடியும் 16 வைராக்கியமும் விரோதமும் அந்த 2 வார்த்தை முன்னாடி அதே கிரீக் வார்த்தை தான். வைராக்கியமும் விரோதமும் எங்க இருக்குது? என்ன இருக்குது? அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும். கலகமும் துர்செய்கைகளும். இந்த கலகங்களும் துர்செய்கைகளும் எங்க இருக்குது? 16 முன்னாடி. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ. சரி, வைராக்கியம் விரோதமும் எங்க இருக்குது? வைராக்கியமும் விரோதமும் எங்க இருக்கிறது? 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களா. அப்ப விரோதமும் வைராக்கியமும் எங்க இருக்குது? அப்ப யாக்கோபு எங்க பார்த்திருக்கிறாரு? உன் இருதயத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வைராக்கியமும் விரோதமும் இருக்குது. அது கசப்பா விஷம் இருந்ததா இருக்கிறது. அதனால என்ன வருது? வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அதனால உன்னுடைய இருதயத்துல கலகமும் துர்செய்கைகளும் நிறைவாய் நிறைந்திருக்கிறது. ஊழியக்காரனே, உன் முகத்தை பார்க்கும் போது தெரியுது உன்னிடத்திலே பரத்துக்குரிய ஞானம் இல்லை. கர்த்தர் உன்ட்ட சொப்பனத்திலே பேசல, கர்த்தர் உன்ட்ட தரிசனத்திலே பேசல, இயேசுநாதர் உனக்கு காட்சி அளிக்கல, நீ பரலோகத்துக்கு போற சொல்றதுல ஒரு பித்தலாட்டம். என்னோட இருதயத்தை பார்க்கும் பொழுது பரத்துக்குரிய ஞானமோ விவேகமோ ஒண்ணுமே தெரியவில்லை.
உன்னுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது உன்னுடைய ஞானம் பிரத்யட்சமாகாமல் இருதயம் கசப்புனால் நிறைந்திருக்கிறது. இதே பார்வை பேதுரு வந்து சீமோன் என்பதான ஒரு மந்திரவாதியை பார்த்து கடிந்து கொண்டார். ஞாபகம் இருக்குதா? அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவரை, அந்த வரம் யார் மேல் நான் கை வைக்கிறேனோ அவர்களும் ஆவியானவர் பெறத்தக்கதாக அந்த வரத்தை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க யாக்கோபு பேதுருக்கிட்ட. பேதுரு சொன்ன வார்த்தை கவனிச்சிருக்கலாம். அது அப்போஸ்தலர் 8 அதிகாரம் வசனம் 18 24. கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா, உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாக இல்லை. அப்போ உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? கரெக்டா பார்த்தாரு இந்த இடத்துல பேதுரு. அதனால தான் எனக்கு வேதாமத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் வாழ்க்கையும் அவர்களையும் பார்க்கும் பொழுது பரத்துக்குரிய ஞானம் தெளிவாய் தெரியும். அவங்க மெய்யான பரத்துக்குரிய அப்போஸ்தலர்கள் அவர்கள். பேதுரு சொல்ற வார்த்தையினுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாக இல்லை. அப்போ உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கீழே. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும். எப்படி இருக்குது இருதயம்? கசப்பான. அங்க பார்த்துதானே யாக்கோபு சொல்ற வார்த்தை, உங்கள் இருதயம் இல்ல கசப்பான வைராகியமும் விரோதமும் இருக்கிறது. அப்போ உன்னுடைய இருதயத்தில் பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் வசிக்கவில்லை. சீமோன், நீ ரொம்ப நாளா சபையில் இருக்கிற, பிலிப்பு கூட இருக்கிற, பிலிப்பு செய்கிற அற்புத அடையாளங்களை கேட்கிற, இயேசுநாதரை பத்தி நீயும் பிரசங்க செய்யற, ஞானஸ்தானமும் எடுத்துட்ட, ஆனா பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் பெறவில்லை. ஏனென்றால் உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சரியா இல்லை. அவன் ஒரு பிரீச்சரா மாறி இருக்கிறான் பிலிப்போடு இருந்துகின்னு, ஆனா ரட்சிக்கப்படல அவன். அப்படியாப்பட்ட ஆட்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறார்கள். யாக்கோபு புஸ்தகத்திலே யாக்கோபு அவர்களை பார்க்கும் பொழுது, என்னுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல கசப்பு தன்மை தான் பார்க்கிறேன். அதனால உன்னிடத்திலே ஞானம் இல்லை. ஆகையால் 13 வாசிங்க. 3:13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். என்ன பெருமை? அங்க என்ன பெருமை இவங்க பாராட்டிட்டு இருக்காங்க? மேலே சொன்ன பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இங்க இவங்க பெருமை பாராட்டுவது என்ன? பரத்திலிருந்து எனக்கு உனக்கு கிடைக்காத ஞானம் கிடைச்சிருக்கிறது, ஆகையால் ஜனங்கள் எல்லோரும் என்னை தேடி வர வேண்டும் என்பதான எண்ணத்துடன் இந்த இப்ப இருக்கிற உலகத்தின் ரீதியில் இருக்கிற மந்திரவாதிகளும் பூஜாரிகளும் சாமிகளும் செய்வார்கள். இப்ப இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்திலும் அநேக பொல்லாத ஊழியக்காரர்களும் அந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவான மக்களிடத்தில் இல்லாத ஒரு பெரிய விசேஷ வரம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் ஞானம் இருக்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது, கர்த்தர் என்கிட்ட தனிமையா பேசுகிறார், உன்கிட்ட பேச மாட்டார் என்று ஜனங்களை மட்டுப்படுத்தி இவர்கள் தங்களை பெருமை உள்ளவர்களாக ஒரு படி மேலையாக வைத்துக் கொள்கிறார்கள். அதனால யாக்கோபு சொல்ற வார்த்தை, உன்னிடத்தில் ஞானம் உண்டு என்று பொய் பேசி உன்னை நீ பெருமைப்படுத்திக்காதே. 3:14 வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். அது பொய், அது இல்லவே இல்லை உன்கிட்ட. அதை சொல்லி நீ பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாய். அப்புறம் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்திற்கு விரோதமா பொய் பேசாத. ஏன்? சத்தியத்தின் ஞானம் வேற, சத்தியமுள்ள வார்த்தையின்படி வருகிற ஞானம் வேற. ஆனா சத்தியத்திற்கு அடுத்த ஞானம் உன்னிடத்தில் இல்லை. உன்னிடத்தில் இருக்கிற ஞானம் சத்தியத்தின்படி வந்த ஞானம் என்று போய் பேசி சத்தியத்தை பிரசங்கிக்கிற என்று உன்னுடைய கசப்பான இருதயத்திலிருந்து வேற காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறாய். பெருமை உள்ளவனா இருந்தது ஆனால் வசனம் 6 நிறைவேறும். 4 வசனம் 6, 4-6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? கர்த்தர் பெருமை உள்ளவனை எதிர்த்து நிற்கிறார். அதனால யாக்கோபு சீக்கிரமா சொல்ற, ஸ்டாப் பிரீச்சிங் அண்ட் டீச்சிங். பிரசங்க பண்ணுவதை நிறுத்து நீ ஃபர்ஸ்ட். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாமே கசப்பு தன்மையும்
பெருமையான பேச்சுகள் மாத்திரம் இருக்கிறத தவிர பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லை. நீ சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் பேசி கொண்டிருக்கிறாய். சத்தியத்தை பேசிட்டு இல்ல, பொய் பேசின்னு சுத்தின்னு திரியிற நீ வேதத்தை கையில வைத்துக் கொண்டு. அப்போ நான் பேசுறது ஞானம் இல்லையா? நான் பேசுறது சத்தியம் இல்லையா? நான் பேசுறது பரத்திலிருந்து எனக்கு அருளப்பட்ட விவேகம் இல்லையா? சொல்றீரு உன் ஞானம் எங்கிருந்து வந்துச்சுன்ட்டு இப்ப சொல்றாரு அவர். நான் சொல்ல 3:15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் நீ சொல்ற ஞானம் பரத்திலிருந்து வரவே இல்ல. இது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல. நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கிறேன், எங்கிருந்து ஞானம் இறங்கி யாருக்கு ஞானம் வரும் பரத்திலிருந்து? 15 வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. ஓ, 3 வார்த்தைகள், 3 விதமான மண்டலத்திலிருந்து வந்த ஞானம் இது. முதலாவது தமிழ் என்ன? லௌகிக சம்பந்தமானது. லௌகிக சம்பந்தமானது எபிகையோஸ், பூமியிலிருந்து வந்தது. எபி மேலே, எகே என்பதான வார்த்தைக்கு, கே என்பதான வார்த்தைக்கு வந்து பூமி, பூமியிலிருந்து வந்த ஞானம் இது. பரத்திலிருந்து வந்த ஞானம் அல்ல. இது வந்து பரத்திலிருந்து எனக்கு ஞானம் மறலப்பட்டதாக பேசிட்டு இருக்கிற, இது பரத்திலிருந்து ஞானம் அல்ல, இது பூமி மேலிருந்து வந்த ஞானம். முதலாவது பூமியிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து வந்த ஞானம் இது. ரெண்டாவது சுபாவத்துக்குரியதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் சுகிகாஸ், பழைய மனுஷன், பழைய ஆலோசத்திலிருந்து வந்தது. இது உங்ககிட்ட இருந்து வந்தது, இது இந்த பூமியிலிருந்து வந்தது. பரத்திலிருந்து வந்தன்னு போய் பேச சொல்லி தெரியும். பரத்திலிருந்து வர்றது அப்படி இருக்காது. இது பூமியிலிருந்து வந்ததுனால, இது உன்னுடைய பழைய மனுஷக்கிட்ட இருந்து வந்ததுனால கசப்பா இருக்கு. கலகமும், வீட்டுல பார்த்தா ஒரே சண்டை. புரிஞ்சுக்கணும் நீங்க நானும், இது பரத்திலிருந்து வந்த விஷயம் இல்லவே இல்லை. எப்ப கலகம் உண்டாவது அப்ப புரிந்து கொள்ளணும், ஒன்னு இவருடைய கசப்பான இருதயத்திலிருந்தும் என்னுடைய கசப்பு தன்மை இருந்த இருதயத்திலிருந்து வந்த பெரிய பிரச்சனை இது. இது பரத்திலிருந்து வந்த பிரச்சனை கிடையாது. சண்டை போட வச்சு எப்படியும் எங்களை பிரிச்சுட்டாரு, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். யார் சொன்னா? அப்படி பேசலாமா? நாசமாக்கின பேருக்கு அதை கர்த்தர் மீது ஏன் பழி சுமத்தி அவருக்கு ஏன் அந்த பட்டத்தை கொடுக்குறோன்னு தெரியல. நாம அதெல்லாம் இப்போ இன்னைக்கு ஒடுக்கிதான் போறதா இருக்கிறேன். வசனம் 18 காத்துட்டு இருக்கிற அந்த டைமுக்காக நான் அந்த பேச்சே வரக்கூடாது. கலகம் இருக்கிற இடத்துல, கலகம் ஆன பிறகு அந்த இடத்துல கர்த்தர் தான் உள்ள நுழைஞ்சிருக்கிறார் என்று நீங்கள் நான் பாவிச்சுக்கவே கூடாது. இது பூமியிலிருந்து வந்தது, இது பழைய மனுஷக்கிட்ட இருந்து வந்தது. 3வது மண்டலம் வசனம் 15. பேய்த்தனத்துக்கு அடுத்ததும் எங்க இருந்து வந்துச்சு இது? கர்த்தர் இது 3ஐயும் அழிக்கிறாரு. இப்பிரபஞ்சத்தை அழிக்க போகிறார், பழைய மனுஷன் அழிக்க போகிறார், தள்ளப்பட்ட அசுத்தாவிகளும் கர்த்தர் அழிக்க போகிறது. 3மே வந்து நியாயத்திருப்புக்குள் பட்டவைகள் என்றால், இது 3மே வந்து கர்த்தருடைய வேதத்தை அங்கீகரிக்காதவைகள். இது 3மே வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவைகள். ஆகியால் தான் 4 சொல்ற வார்த்தை 4:4 விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? எதுக்கு பகையா இருக்கிறது? உலக சிநேகம் தேவனுக்கு பகை. இந்த 3 மண்டலத்திலிருந்து வருகிற எந்த விஷயமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்காது, தேவனுக்கு பகையா இருக்கிறது. ஆகையால் இந்த 3 மண்டலத்தில் என்ன அடங்கி இருக்கிறது? மரணம் தான் அடங்கி இருக்கிறது. வெறும் மரணம் தான் அடங்கி இருக்கிறது. எங்க? ஜென்ம சுபாவம், பழைய மனுஷகிட்ட மரணம், பூமியில மரணம், தள்ளப்பட்ட அசுத்தாவிகள் இடத்திலே மரணம். இந்த 3மே வந்து எதற்கு சம்பந்தப்பட்டது தெரியுமா? வசனம் 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரகத்துக்குரியவைகள் ஜென்ம சுபாவம், இப்பிரபஞ்சம், அசுத்தாவிகள். இந்த 3 மண்டலத்திலிருந்து வந்திருந்த வந்து நீ பேசிட்டு இருக்கிற யாக்கோபு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. இது நரகத்துல பேசுற பேச்சாச்சு, இது நரகத்துல உச்சரிக்கிற பேச்சு வார்த்தைகள் ஆச்சு, நரகத்துல தள்ளப்படுகிற ஆட்கள் அளவா இப்படி பேசுவார்கள். இது ஒரு காலகட்டத்தில் பிசாசுமனுடைய சேனையும் பேசின வார்த்தைகளாச்சு. அந்த வார்த்தை இந்த ஊழியக்காரர்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களே, உச்சரித்துக் கொண்டு இவர்கள் சொல்ற வார்த்தை இது பரத்திலிருந்து எனக்கு வந்த ஞானம் என்று உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாக்கோபு சொல்ற வார்த்தையை பொய் பேசிக் கொண்டிருக்கிறாய். சத்தியத்துக்கு விரோதமாய் நீ பெருமையா பேசிக்கொண்டு, பொய்யை பேசிக்கொண்டு இது பரத்திலிருந்து வந்த ஞானம் என்று ஏமாத்தி கொண்டிருக்கிறாய். பொய். நான் வந்தது எதற்காக? உன்கிட்ட கர்த்தர் பேசினாரா பேசலையான்றது நான் வரவில்லை. நான் வந்தது நீ கடைபிடிக்கிற சத்தியத்தின் இடத்துல போதி.
நீ எந்த சத்தியத்தை கடைபிடித்து நீதி என்னை நடப்பிக்கிறாயோ அதுதான் எனக்கு தேவை. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ இங்க நிறுத்துங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம். யாக்கோபு, இது நீ எப்படி பேசுகிறாய்? யாக்கோபு, இந்த ஞானம் உம்மிடத்தில் இருக்கிறதா? யாக்கோபு சொல்ற வார்த்தை, என்னை பார். 2ஆம் அதிகாரம் வசனம் 18. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் அந்த இடத்துல ரொம்ப தெளிவா பேசாது. யாக்கோபு தான் குறிப்பிடுறார். அது நான் என் விசுவாசத்தை என் என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன். 3:13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். யாக்கோபை கேட்டீர்களானால் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 இந்த பரத்துக்குரிய ஞானம் என்று யாக்கோபு தெளிவா பேசத்தக்கதாக யாக்கோபு ஒரு போதகர். அதனால்தான் நமக்கு அதிக ஆக்கினை உண்டாகும் என்று 3:1 தன்னையும் போதகராக இணைத்துதான் பேசினார். ஆனா யாக்கோபு மாத்திரம் ஞானத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய கேள்வி, யாக்கோபே இந்த ஞானம் உனக்கு உண்டா என்பதான கேள்விக்கு யாக்கோபு சொல்ற வார்த்தை, என்னிடத்தில் ஞானம் இருக்கா இல்லையா என்று நான் வாயில சொல்ல மாட்டேன், நான் என்னுடைய செய்களை காண்பிக்கிறேன் என்று யாக்கோபு தனக்குள் இருக்கிற ஞானத்தின் செயல்பாடுகளை 17 ரொம்ப அற்புதமாய் காட்டியிருக்கிறார். சரித்திரபூர்வமாய் காட்டியிருக்கிறார். காட்டின பிறகு வசனம் 18 என்னிடத்தில் இருக்கிறது பரத்துக்குரிய ஜீவன் என்று ஜீவனத்துக்கு அடுத்த தனிப்பட்ட அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். நாங்க தான் கொண்டு போன நினைச்சேன், புல்டோசர் வந்துச்சு. உங்களுக்குள்ள ஜீவன் இருப்பதற்கான ஒரு தனிப்பட்ட அடையாளம்னு ஒன்று இருக்குது அன்பானவர்களே. அதை நீங்க புரிஞ்சுங்கன்னு வைங்களேன், ஒரு நாளும் நீங்க வேதனையா துக்கமா இருக்கவே மாட்டேப்பட்ட ஒரு அடையாளம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பரத்திலிருந்து நமக்கு ஜீவன் அருளிருக்கிறார். அந்த ஜீவனுடைய ஒரு அருமையான ருசி உங்களையும் என்னை விட்டு பிரியவே பிரியாது. முதலாவது, யாருக்கு கர்த்தர் ஞானத்தை அருளுகிறார்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1ஆம் வசனம் 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்ப யாருக்கு கர்த்தர் ஞானத்தை தராரு? ஞானத்தில் குறை உள்ளவன் என்று புரிஞ்சுகிறவன். ஆனா 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு அது ஒத்துக்கவே இல்லை. உண்மையான ஞானம் உள்ளவன் யார் தெரியுமா? நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு என்று சொல்றவன் கிடையாது. உண்மையான ஞானம் உள்ளவன் எனக்கு தெரியாது என்றுதான் தெளிவாய் சொல்லுவார். ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாரு. இன்றைக்கும் 80-84 வயது உள்ள ஊழியக்காரர்களுடைய செய்தி நான் கேட்கிறேன். அவர்களுடைய சத்தியத்தை ஆழமாய் நான் பகிர்ந்து கேட்பேன். அப்போ கூட அவங்க அந்த அளவுக்கு வேதத்தை நன்றாக 40-50 வருஷமா ஊழியம் செய்து இதுல ஊர் இருந்தாலும் சில வேத பகுதியில் முக்கியமாக இந்த ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஒரு குறிப்பிட்ட பதத்தை போட்டு இதுக்கு அர்த்தம் என்னன்றது உண்மையிலே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் பாயிண்ட் பண்ணுவாங்க. ஞானத்தில் குறைவுள்ளவன் என்று ஒரு ஊழியக்காரனும் இப்போதும் எல்லா நாளும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாளும் ஒரு ஊழியக்காரன் தேவனை நோக்கி சொல்ற வார்த்தை, எனக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறேன், எனக்கு சபையை நடத்த ஞானம் இல்லை, குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லை, பிள்ளைகளை வளர்த்த ஞானம் இல்லை, உலகத்தின் அளவுகளை பார்க்க எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே என்று எப்போதும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற கிரியை செய்கிற விசுவாசம் உள்ள பரத்துக்குரிய ஜீவனுடைய ஒரு விசுவாசி தன் ஞானத்தில் குறைவுள்ளவன் என்று எப்போதும் புரிந்து கொள்ளுவான். ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஞானத்தை உங்களுக்கு எனக்கும் சம்பூர்ணமாய் கொடுத்து அப்படி நடத்துகிறவர் அல்ல. இன்றைக்கு உங்களுக்கு ஞானம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை இன்றைக்கு நடத்துவீர்கள். நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு ஞானம் தேவை. உங்க துணியாளர்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு பரத்திலிருந்து ஞானம் ரொம்ப அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாளும் நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? எல்லா நாளிலும் வேதாமத்தின் தேவன் புதிய கிருபையும் தயவையும் தருகிறபடியால் அந்த புதிய நாள்ல உங்களுக்கு புதிய ஞானத்தை தருகிறார். ஆகையால் ஞானத்தில் குறைவுள்ளவன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவங்களுக்கு தான் ஞானம். யாக்கோபு சபையில பிரசங்கம் பண்ணும்போது, நான் ஞானத்தில் குறைவுள்ளவன் ஆயிலும் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தின்படி கொடுத்த சிறிய ஞானத்திலே நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன் என்று நடைமுறையில் அவர் வாழ்ந்ததை சத்தியமாய் எடுத்து போதித்த ஒரு பெரிய மகானவர். தன்னை அப்போஸ்தலன் என்று கூட சொல்லாதவர். அவர் கிறிஸ்துவோடு கூட சிறு வயதிலிருந்து பிறந்ததிலிருந்து கிறிஸ்துவை சரீரத்தில் பார்த்திருந்தாலும் அந்த மகிமையின் இயேசுநாதருடைய அந்த ஒரு நெருக்கமான உறவை பயன்படுத்தி தன்னை உயர்த்தி கொள்ளாதவர் இவர். அவர் பரத்திலிருந்து பெற்ற ஞானத்தை
எப்படி காண்பித்தார்ன்றது 17 சொல்றார், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். முதலாவதுன்ற வார்த்தை ரொம்ப மஸ்ட். அது புரோட்டோஸ். முன்னாடி வாசிங்க 17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. நீங்கள் 17 வாசிக்கும் பொழுது முதலாவதுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். பரத்திலிருந்து வந்த ஞானம் முதலாவது எப்படி இருக்கும்? அந்த புரோட்டான்ற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து ஃபர்ஸ்ட் இன் ஆர்டர், ஃபர்ஸ்ட் இன் டைம். மற்ற அவர் கீழே சொல்லப்படுற பகுதிகள் எல்லாம் நடப்பதற்கு முந்தி நடக்கிற பரத்திலிருந்து வருகிற முதலாவது விஷயமே வந்து முதலாவது சுத்தமுள்ளதாயும் சுத்தமுள்ளதாயும் என்ற வார்த்தை வருகிறது. முதலாவது பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது என்று எல்லா விசுவாசிகள் அடினை முதற்கொண்டு சொல்கிறேன், புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது ரொம்ப சுத்தம் உள்ளது. என்ன அர்த்தம்? வசனம் 15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. இந்த சுத்தம் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் அந்த 3 பகுதியிலிருந்து வராதவைகள், கலப்படமாகாதவைகள். புரியுதா? முதலாவது சுத்தம் உள்ளது. மென் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து எதிலுமே சேர்க்கப்படாதவைகள். பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஜென்ம சுபாவத்திற்கும் பேய்த்தனத்திற்கும் இப்பிரபஞ்சத்திற்கும் சம்பந்தப்படாத ஞானம் அது. ஆகையால் இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்த டிகிரியும் சர்டிபிகேட்டுங்க பெரிய பெரிய கல்வியை வச்சு ஊழியக்கார மேடல் பேசின்னு இருக்க கூடாது. நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தேன், நான் ஐரோப்பாவில் படிச்சுட்டு வந்தேன், நான் இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் வந்து மேடலை சொல்லிட்டு இருக்க கூடாது. என்ன படி படிச்ச? அது இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்த கல்வி. அது அந்த கல்வியை வந்து இப்பிரபஞ்சத்தின் காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கர்த்தரோட தெய்விலே கர்த்தர் அருளுகிற அந்த ஆப்டிடியூட் என்று இயற்கைக்கு அடுத்த கல்வி கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், வேலை செய்யுங்கள். ஆனால் அத்தை வந்து பரத்திலிருந்து நான் ஞானம் பெற்றதாக வந்து சபையில் நில்லி பேசக்கூடாது. இப்பிரபஞ்சத்தின் ஞானமோ இந்த பரத்துக்கு ஞானமும் சம்பந்தப்படாது. இது பரத்திலிருந்து வருகிறது, சுத்தம் உள்ளது, கலப்படமாகாதது. இது ஐயோ அவர் ரொம்ப பெரிய படிப்பு வச்சுக்கிறாரு, அதுக்கும் ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லையே. அவர் சாதாரணமான ஆள் கிடையாது, அவர் வெளியூர்ல இருந்து படிச்சுட்டு வந்தாரு. எனக்கு சபையில பேசுகிற ஞானம் இப்பிரபஞ்சத்தின் ஞானம் அல்ல. அதுல நீங்க ரொம்ப சிறந்தவங்களா இருக்கிறீங்க. நீங்கள் காண வேண்டியது பரத்துக்குரிய ஞானம் இந்த மனுஷங்கிட்ட இருக்குதா, அதாவது பேசுற சத்தியத்துக்கு ஏத்த பத்தி நடக்கிறாரான்றதுதான். முதல்ல பேசுவது என்ன? ஜீவ வார்த்தை, அது அந்த மனுஷங்கிட்ட இருக்குதா? That's the point. So pure, சுத்தம் உள்ளதா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இப்பிரபஞ்சத்தின் காரியங்களை வந்து இங்க உள்ள திணிக்க கூடாது. இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்த ஒட்டுமொத்த கல்வியும் எல்லா மனுஷனும் பெறலாம். கர்த்தர் அந்த இயற்கையான ஒரு நேச்சுரல் எபிலிட்டி கொடுத்திருக்கிறாரு, அந்த சாமர்த்தியம் கொடுத்திருக்கிறாரு. இங்க நான் சொல்லுவது இப்பிரபஞ்சத்தின் கல்வியை பற்றி அல்ல, இங்க பேசுவது பரத்துக்குரிய ஞானம். ஆகையால் பரத்துக்குரிய ஞானம் வந்து நீங்க பார்க்கும்போது இப்பிரபஞ்சத்தில் எங்கேயுமே கிடைக்காதது. அது நீங்க பார்க்கிற அந்த ஒரு காட்சி இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயுமே இல்லாதது. அது அந்த ஒரு காட்சியை தான் இந்த இடத்துல ஊழியக்காரன் காண்பிக்க வேண்டும், ஒரு விசுவாசியும் காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் சமாதானமும். நாங்க தான் கொண்டு போய் நிறுத்த பாருங்க. ஃபர்ஸ்ட் வர்றது என்ன? பரத்திலிருந்து வருகிற ஞானம் எதுலுமே கலப்படா இருக்காது. புரிஞ்சுதுங்களா? சில ஊழியக்காரங்கள விஷயம் எனக்கா அவங்களும் இவங்கள காப்பி வச்சுட்டு இருப்பாங்க. பேய் ஓட்டுற சீனுங்களும், சுகமாக்குற சீனுங்களும், தள்ளுற சீனுங்களும், குதிக வைக்கிற சீனுங்களை பார்த்து எனக்கு அது ஒரு இடத்துல நடக்கும். அதை அப்படியே கற்றுக்கொண்டு வருவார்கள் அவர்கள். அப்படிப்பட்டதல்ல பரத்திலிருந்து வருகிற ஞானம். அது யூனிக். அது சமாதானம் உள்ளதாயும் பீசபிள். அது வாசிடுங்க, நான் 18க்கு போயிடுறேன். ஓகே, ஒன்னு சொல்ல டைம் இல்லை. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமும் இல்லாததுமாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. அது அடுத்த வாரம் நான் குயிக்கா சொல்லிடுறேன். ஓகே, இப்போ அது தொட்டா ரொம்ப நேரம் ஆயிடும். 18 வாசிடுங்க. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. சீக்கிரமா முடிக்க நான் முயற்சி செய்வேன்.
ஓகே, முன்னாடி வாசிங்க. நல்லா கொஞ்சம் கவனிங்க. உங்களுடைய வேதத்தை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எஸ். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆ, நீதியின் கனி. ஓகே, அந்த நீதின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன் அது. இருந்தாலும் 2ஆம் அதிகாரம் வசனம் 23 வாசிங்க. அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற அது வேதவாக்கியம் அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ உங்களுடைய நீதியின் கிரியைகளும் என்னுடைய நீதியின் கிரியைகளும் அது செய்வதற்கு முந்தி விதை போல விதைக்கப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, புரியுதா? கொஞ்சம் கரெக்டாக கவனிக்கணும். இது தான் பரத்திலிருந்து உங்களுக்கு ஜீவன் இருப்பதற்கான உங்களுடைய பர்சனல் லைஃப்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நல்ல அடையாளமே, ரொம்ப சிறந்த அடையாளம் இது. அதனால அடி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த அடையாளத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. 18 இன்னொரு வாட்டி. நீதியாக கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இந்த இடத்துல விதைக்கப்படுகின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. விதை, விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் என்பதான ஒரு உவமையில இயேசுனர் பேசி நீங்கள் கவனிக்கலாம். இந்த இடத்துல நீதி என்பதான கனியை கொடுக்கத்தக்கதாக அந்த விதையை விதைக்கிறவர்கள் சமாதானத்திலே விதைக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ விதைக்கிறவர்கள் இங்க யாரை குறிப்பிட்டு பேசுறாரு? யாக்கோபு. விதைக்கிற நீதி என்பதான கனியை கொடுக்கிற விதையை விதைக்கிறவர்கள் சமாதானத்தில் விதைக்கிறதாக சொல்லப்பட்டிருக்காங்க. விதைக்கிறவர்கள் யார்? சத்தமா, போதகர்கள். 3 யாரு? போதகர்கள். சமாதானம் என்பதான விதையை விதைக்கிறவர்கள் போதகர்கள். புரிஞ்சுதுங்களா அது மைண்ட்ல? ஆனால் இவர்கள் விதைத்துக் கொண்டிருந்த, எனக்கு விதையை வசந்தா ஒப்பிட்டு பேசப்பட்டதாக நான் 1ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். 1ஆம் அதிகாரம் வசனம் 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை உங்க உள்ளத்தில் நாட்டப்பட்டதாய், விதையை நாட்டுறது போல உங்க உள்ளத்தில் நாட்டப்பட்ட அந்த ஒரு வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லப்பட்டது 1:21. அப்ப ஊழியக்காரனுடைய வேலை என்ன? விதையை விதைக்கிறது. விதை எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? எதற்கு? வசனத்திற்கு, சத்தியத்திற்கு. சத்தியத்தை கீழ்ப்படினால் வர்றது என்ன? சத்தியத்தை கீழ்ப்படினால் வர்றது என்ன? நீதி. புரியுதா? விட்டுறக்கூடாது. யாக்கோபுல இருக்கிற விஷயம் இவ்வளவுதான். அத ரொம்ப ஆழமா பேசிட்டாரு. வசனத்தை விதையாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் கீழ்ப்படியும் போது நீதி நிறைவேறுகிறது. ஆனா அத்தை பத்தி அவர் பேசவில்லை. வசனத்தை விதைக்கிறத பத்தியோ, விதையா இருக்கிற வசந்த பத்தியோ, அந்த விதை விதைச்ச பிறகு நீதி என்பதான கனி வருது பத்தி அவர் பேசவில்லை. மாறாக எதை பத்தி ரொம்ப அழுத்தி பேசுற வசனம் 18ல கொஞ்சம் டீட்டெயிலா லாஸ்ட் ஒரு செகண்ட் ஃப்ரேஸ் மட்டும் பார்த்தோம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்ப விதைக்கிறவங்களை பத்தி தான் இங்க பேசப்படுது. விதைக்கப்பட்ட விதையை குறித்தோ, யாருக்குள்ளாக அந்த விதை விதைக்கப்பட்டது குறித்தோ, அந்த விதை எப்படி வளர்ந்து அது நீதியாக மாறுகிறது என்பது குறித்தோ இந்த இடத்துல யாக்கோபு ஆழமா சொல்லாமல் விதைக்கிறவனை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. விதைக்கிறவன் அந்த ஒரு விதையை எப்படி விதைக்க வேண்டும்? சத்தமாக, சமாதானத்தில். சமாதானம் உடைய ஊழியக்காரன் சமாதானத்தில் விதையை விதைக்க வேண்டும். சமாதானம் இல்லாமல் பெருமையிலே விதையை விதைக்க கூடாது. ரொம்ப தெளிவா தெரியுது யாக்கோபுக்கு. இந்த ஊழியக்காரனுக்குள்ள முதலாவது சமாதானம் என்பதான நல்ல பருத்துக்குரிய ஜீவனத்துக்கு அடுத்த கனி இவரிடத்தில் இல்லவே இல்லை. சமாதானமே இல்லை. இவங்க என்னவா இருக்கிறாங்க? பெருமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. என்னவா இருக்கிறாங்க? கலகம் நிறைந்த, கசுப்பு நிறைந்த, பயங்கர கோபம் உடையவர்களா இருக்கிறார்கள். ஆகையால் தான் 1ஆம் அதிகாரத்தை சொன்ன வார்த்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இது 1:20 வருவாங்க கடைசியிலன்ட்டு. 1ஆம் அதிகாரம் 20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம் எது நடத்தாது? தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. எது தேவனுடைய நீதியை நடப்பிக்கும்? நீதியை நடப்பிக்கிற விதை வேத வசனம். அந்த வேத வசனம் விதை போல விதைக்கப்பட்ட பிறகு அது வளர்ந்து கனி கொடுக்கிற, அந்த நீதி என்பதான கனியை கொடுக்கிற அந்த ஒரு விசுவாசத்தின் கிரியை நடப்பிக்கிறது விசுவாசிகள். அப்போ மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டது என்றால் இவர்கள் விதைக்கிறதுல என்ன மாதிரி விதத்தில் விதைக்கிறார்கள்? ஊழியக்காரர்கள் கோபத்துடன், பெருமையுடன், வைராகியத்துடன், கலகம் நிறைந்த இருதயத்துடன், கசுப்பு நிறைந்த இருதயத்துடன் அவர்கள் நீதியின்
கனியாக கொண்டு வருகிற விதை போல் இருக்கிற வசனத்தை விதைக்கிறார்கள். யாக்கோபு சொல்ற வார்த்தை அப்படி செயல்படாது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரத்துக்குரிய ஜீவன் இருப்பதற்கான அடையாளம் என்னவென்றால் சமாதானம். அடுத்த வாரம் தொடங்குறேன், கொஞ்சம் இதை அறிமுகப்படுத்தி விட்டுறேன். 18 சமாதானத்தை சொல்லி முடிச்ச உடனே யாக்கோபு எதை தெரியுமா பேசுறாரு? 4:1 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? சண்டை யுத்தம் எதற்கு விரோதமானது? 3:18 சமாதானத்துக்கு விரோதமானது. இங்க சண்டைகளும் யுத்தங்களும் பண்றது யாரு? போதகர்கள். ஆனா 5ஆம் வசனம் 7 இருந்து பார்க்கும் பொழுது சாதாரணமான விசுவாசிகளை பத்தி பேசுவார் அவர். அங்கதான் ஷிஃப்ட் மாறுது. நீங்க தான் நான் என் மேல ஊழியக்காரங்க மீது கோபம் தான் பேசுறேன், சத்தியத்தை பேசதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 5:7 இருந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலா இருக்கிற பொதுவான விசுவாசிகளுக்கு அடுத்த அட்மோனிஷன் எக்ஸார்டேஷனுக்கு அடுத்த உபதேசத்தை பேசுவாரு. 5:7 வாசிங்க, கொஞ்சம் அறிமுகப்படுத்தி நிறுத்திடுறேன். இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறான். பொறுமையா இருங்கள் அப்படின்ட்டு பொதுவான மக்கள் அவரு உற்சாகப்படுத்துகிறார். பொதுவான விசுவாசிகள்கிட்ட பேசுறாரு. ஏனென்றால் வசனம் 5:4 இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. இல்ல, பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். நீதிமான்கள் யார்? அந்த நீதிமான்கள் யாருங்க? அந்த நீதிமான்கள் 3:18 நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படும். புரிஞ்சுதுங்களா? யார் இந்த நீதிமான்? சமாதானம் உள்ளவன். யார் இந்த நீதிமான்? சமாதானத்திலே நீதி என்பதான கனியை கொடுக்கிற விதையை விதைக்கிறவன். ஒரு விசுவாசி, பொதுவான ஒரு விசுவாசி. ஆகையால் தான் அந்த நீதிமான கொள்ளும்படியாக வரும்போது கூட சொல்ற வார்த்தை 5:6 பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நீதிமான்களை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. அவன் என்ன பண்ணல? எதிர்த்து சண்டை போடுற பழக்கம் நீதிமானுக்கு இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு இங்க சண்டை போடுற பழக்கம் இருக்குது. அதெல்லாமே பரத்திலிருந்து உங்களுக்கு ஜீவன் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை. உங்களுக்கு இருக்கிற பிரதானமான அடையாளம் என்ன தெரியுமா? பரத்திலிருந்து உங்களுக்கு ஜீவன் இருக்கிறதுக்கு நீதியை நடைமுறையிலே வார்த்தையை கொண்டு விசுவாசம் உள்ள கிரியில நடப்பித்து நீதியை செய்கிற விசுவாசிகளே, பரத்திலிருந்து உங்களுக்கு ஜீவன் இருக்கிறதுக்கான ஒரே ஒரு அடையாளம், பரத்திலிருந்து இப்பிரபஞ்சத்தில் எங்கேயுமே இல்லாத சமாதானம் உங்க உள்ளத்தில் இருக்கும். அதனால உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே சமாதானத்தை தான் ஏற்படுத்தும். ஆனா இந்த ஊழியக்காரங்க பண்ற வாயிலிருந்து சமாதானமே வரவில்லை. சமாதானமே பொங்கி வரவில்லை. சண்டைகளும் யுத்தங்களும். அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன் எப்படியாப்பட்ட யுத்தங்கள் இவங்க பண்றாங்க அப்படின்ட்டு, எப்படியாப்பட்ட சண்டை இவங்க பண்றாங்க அப்படின்ட்டு. சபையில் இருக்கிற ஸ்திரீகள் மீது இருக்கிற மோகத்தின் நிமித்தமாய் சண்டை, யுத்தங்கள். சபையில் இருக்கிற பணத்தை வைத்து அதன் மீது இருக்கிற மோகங்களும் இச்சைகளும் இருக்கிறதுனால வருகிற யுத்தங்கள். இது பரத்திலிருந்து வருகிற ஞானமே இல்லையே அப்படின்ற யாக்கோபு ரொம்ப பயங்கரமா இந்த இடத்துல பேசுகிறார். அடுத்த நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் 100 வருஷம் வாழணும்னாக்கா உங்களுக்கு அடிப்படையா தேவையா இருக்கிறது நல்ல சோறு இல்ல, பீஸ். அதனால்தான் இந்த பூமியில அவனுக்கு பீஸ் இல்லாதனால கடல்ல போய் பத்துக்குன்னு ரெஸ்ட். அவனுக்கு முடியல, அங்கதான் எனக்கு சமாதானம் சொல்லிட்டு அங்க போயிடுறான். சமாதானம் இருந்தால் ஆயுசு நாட்கள் உங்களுக்கு அதிகமாய் கூடும் என்று விஞ்ஞானபூர்வமாய் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா எந்த விஞ்ஞானத்திற்கும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. போன புதன்கிழமை ஒரு பகுதி அங்க இருந்தது சந்தோஷம்.
இங்கே கர்த்தர் பேசுவது, வேதாக்கி சொல்வது சமாதானம். இது ரெண்டுத்தையும் ஆண்டவராகிய இயேசுநாதர் பரத்திற்கு போவதற்கு முந்தி விசுவாசிகளுக்கு அல்லது நமக்கு வாக்கு பண்ணினது. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், உங்களுடைய சந்தோஷம் பரிபூர்ணம் அடையத்தக்கதாக என்பதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரத்திற்கு போவதற்கு முந்தியான நம்முடைய அதிபதியாக இயேசுநாதர் நமக்கு வாக்கு பண்ணி போயிருந்தார். இது ரெண்டு தான் நீங்கள் நானும் பூமியிலே ஆரோக்கியமாக கர்த்தர் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வாழ்வதற்கு அடிப்படையா தேவைப்படுகிறது. சமாதானம் இல்லாமல் நீங்க எவ்வளவுதான் கறி சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு எனக்கு தேவைப்படுகிறது இந்த சமாதானம். இந்த சமாதானத்திற்கு பேரு தான் பவுலை கேட்டீங்கன்னாக்கா மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாரு. ஏன்? அவருக்குள்ள இருக்கிறது கலகமோ யுத்தமோ கவலையோ எது ஒன்றும் அவர் உள்ளத்தில் இல்ல. அவர் உள்ளத்தில் இருந்தது பரத்துக்குரிய சமாதானம். வெளித்துல சண்டைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, பஞ்சம் இருக்கிறது. ஆனால் அவருக்குள்ள அது எது ஒன்றும் இல்லை. அவருக்குள்ள இருப்பது பரத்துக்குரிய ஜீவனுடைய பவுலுக்குள்ள இருந்தது வெறும் சமாதானம் தான். ஆகையால் தான் 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை, நம்முடைய தேவன் நம்மை எதற்குள்ளாக அழைத்தார்? சமாதானத்திற்கென்று சமாதானத்திற்குள்ளாக அழைத்தவர் அவர். பீஸ். வீட்டில் இருக்கிறவங்களை சண்டை போட்டு அச்சு ஓட்டுற பழக்கம் இருந்தால் உங்களுக்குள்ள இருப்பது பரத்துக்குரிய ஞானம் இல்ல, அது பிசாசுதும் இப்பிரபஞ்சத்ததும் சுய பழைய மனுஷனுக்கு அடுத்ததுமா இருக்கிறது. சமாதானமா வைக்காத உங்களுக்கு எப்படி இந்த சமாதானத்தின் விதை உங்க கருத்தில் கொடுக்கப்படும் நீதியை அவர்கள் கற்பிக்கத்தக்கதாக? ஒருத்தர் சமாதானப்படுத்த முடியாதா? சமாதானத்தின் விசுவாசிகளே, சமாதானத்தின் தேவனால் அழைக்கப்பட்டவர்களே, எப்போ பாரு அழுவ வைக்கிறதும், கத்த வைக்கிறதும், கூச்சில் போட வைக்கிறதும், சபிக்க வைக்கிறதும் இதேவா வீட்டுல பண்ணி கொண்டிருப்பீர்கள்? சமாதானம் நிறைந்த பரத்துக்குரிய ஜீவனுடையவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தாலே அந்த வீடு அமைதியாக வேண்டாமா? சமாதானமாக வேண்டாமா? இளைப்பாறுதல் உண்டாக வேண்டாமா? சாந்தமாக வேண்டாமா? சுகமான நித்திரை உண்டாக வேண்டாமா? வீட்டில் வெறும் சண்டையும் குழப்பமும் கூச்சிலும் நிறைந்தது. ஆனால் அன்பானவர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கும் வீட்டில் நடந்த விஷயத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அது ஜென்ம சுபாவத்திற்கும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுக்கும் உங்களுடைய யோகியம் உள்ளதும் ஜென்ம சுபாவத்திற்கு அடுத்ததும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்குமே. இது கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். பேய் வீட்டில் இருக்கிறான், உலகம் வீட்டில் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற பழைய மனுஷன் பேயோடைய அவதாரம் என்று நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ குடும்பத்துல கலவரமும் யுத்தங்களும் இருப்பதே ஆனால் உங்களை நம்பி கர்த்தர் உங்க துணையாளர் கொடுத்தாக்கா சமாதானத்துல வச்சுக்க தெரியும். ஒரு கிறிஸ்தவன் கோபமா கொந்தளிக்கிறார், கொந்தளிச்சுன்னு போட்டோம், நீ சமாதானமா இருக்க வேண்டாமா? உங்களுக்கு பொறுத்த பசங்களை நீங்க சமாதானமா வைக்க கூடாதா? வீட்டுல நீ தான் சமாதானப்படுத்தணும். கொந்தளிக்கிற குடும்பத்தை நீ தான் சமாதானத்தை கொண்டு வரணும். நல்ல பருத்துக்குரிய உண்மையான சிரிப்பை நீங்க தான் கொண்டு வரணும். கபடத்தனத்தை எடுத்து போடணும், வைராக்கியத்தை எடுத்து போடணும், கலவரத்தை எடுத்து போடணும். நீங்கள் சமாதானத்தின் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? ஹல்லேலூயா. சரி செய்ய வேண்டும். உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று 4ஆம் அதிகாரத்துல பவுல் ரொம்ப தெளிவாய் பேசியிருக்கிறார். லாஸ்ட் அங்க போயிட்டு வர்றேன். எபிசியன்ஸ் 4 1 2 3 வாசிங்க, முச்சிடலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எந்த கட்டினால்? எந்த கட்டினால்? சமாதானம் என்பதான பாண்டிங், கோபம் என்பதான பாண்டிங் அல்ல. மெர்ச்சி தள்ளிடும் என் பேச்சு நீ கேட்கலனா அது இல்லை. இப்போ நீ மெரிக்கலாம், நாளைக்கு அவங்களுக்கு ஒரு டைம் வரும், அவங்க மிதிச்சா உன்னால் தாங்க முடியாது. கோபத்தின் கட்டில் அல்ல,
சமாதானம் என்பதன கட்டில் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் ஆவியானவர் உங்களை ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக, ஒரு சமுதாயமாக வைத்தால் அவர் சமாதானத்தில் அது வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தின் ஆவியானவர் சமாதானத்தில் உங்க குடும்பத்தை வைத்திருக்கும் பொழுது அத்தை ஒடிச்சு கெடுத்துடக்கூடாது. சமாதானம் என்பதான கட்டு, அதுதான் பாண்ட். அந்த ஒரு கவர்னன்ட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார் திருமண உறவை. சமாதானத்தில் இருக்க வேண்டும். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய, சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய, ஆற்றித் தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஆவியின் நச்சாரமிந்தா ஆயத்தமாய் சேர்ந்திடவே, ஆவியின் நச்சாரமிந்தா ஆயத்தமாய் சேர்ந்திடவே, ஜீவனே எனது கிறிஸ்தேசு, சாவு எந்தன் ஆதாயமே, சாவு எந்தன் ஆதாயமே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன்.